ஸ்கேலர் பிசிக்கல் குவான்டிட்டினா என்ன? எனக்கு ஒரு சில பிசிக்கல் குவான்டிட்டியை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதோட வேல்யூவை சொன்னா மட்டுமே போதும், அதுக்கு டைரக்ஷன் தேவைப்படாது. ஃபார் எக்ஸாம்பிள் என் கையில் இந்த பேனா இருக்கு, இந்த பேனாவோட மாஸ் என்னன்னு கேட்டேன்னா 50 கிராம் 100 கிராம்னு சொல்லுவோம். அதுக்கு எதுவும் டைரக்ஷன் இருக்கா? இல்ல. இந்த பேனாவை இப்படி வச்சு மெஷர் பண்ணாலும் அது 50 கிராம் தான், திருப்பி எப்படி வச்சு மெஷர் பண்ணாலும் இது என்னவா தான் இருக்க போகுது, 50 கிராம் தான் இருக்க போகுது. ஸோ பேனாவோட மாஸுக்கு என்ன கிடையாது? டைரக்ஷன் கிடையாது. இப்போ இங்க இருந்து இங்க ஒரு ஆப்ஜெக்ட் போகுது, இங்க இருந்து இங்க ஒரு ஆப்ஜெக்ட் போகுது, போகிறதுக்கு வந்து ஒரு 10 செகண்ட் எடுத்துக்குது டைம். டைம் அப்படிங்கறத மெஷர் பண்றதுக்கு என்ன கிடையாது? டைரக்ஷன் கிடையாது. இந்த பேனாவோட டெம்பரேச்சர் எடுத்துக்கலாம், 30 டிகிரி செல்சியஸ் 25 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர், சரியா? அதுக்கு என்ன கிடையாது? டைரக்ஷன் கிடையாது. இந்த மாதிரி ஒரு சில பிசிக்கல் குவான்டிட்டியை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது, ஒரு சில பிசிக்கல் குவான்டிட்டியை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதுக்கு என்ன தேவைப்படாது அப்படின்னு பாத்தீங்கன்னா டைரக்ஷன் தேவைப்படாது. அந்த மாதிரியான பிசிக்கல் குவான்டிட்டியை நம்ம ஸ்கேலார் பிசிக்கல் குவான்டிட்டின்னு சொல்லுவோம். எதுக்கு தான் டைரக்ஷன் தேவைப்படும்? பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபோர்ஸ். இந்த பேனா இருக்கு, பேனாக்கு நான் ஃபோர்ஸ் கொடுக்குறேன், பேனாக்கு என்ன பண்றேன்? ஃபோர்ஸ் கொடுக்குறேன். நான் எப்படி ஃபோர்ஸ் கொடுக்குறேனோ அப்படிதான் இது எதாகும் மூவ் ஆகும். எந்த டைரக்ஷன்ல கொடுக்குறனோ அந்த டைரக்ஷன்ல தான் பேனா என்னாகும் மூவ் ஆகும். அப்போ ஃபோர்ஸ் அப்படிங்கிற பிசிக்கல் குவான்டிட்டியை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது வெறும் நம்பர் மட்டும் சொன்னா போதாது. 10 நியூட்டன் ஃபோர்ஸ் இது ஆக்ட் ஆகுதுன்னு சொன்னா மட்டும் பத்தாது. 10 நியூட்டன் எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லணும். நான் இப்போ சேர்ல உட்காந்துட்டு இருக்கிறேன், இந்த சேர்ல உட்காந்துட்டு இருக்கும்போது சேருக்கு வந்து ஒரு 500 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்றேன். இதை வச்சு என்னால ஏதாச்சும் கன்க்ளூட் பண்ண முடியுமா? இந்த சேர் மூவ் ஆகுமா மூவ் ஆகாதான்னு சொல்ல முடியுமான்னு கேட்டா முடியாது. 500 நியூட்டன் ஃபோர்ஸை நான் எப்படி கொடுக்குறேன்? நான் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது கூட இதுல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு தான் இருக்கு இல்லையா? அதனால இந்த சேர் மூவ் ஆகுதா? மூவ் ஆகல. பட் ஒரு சேருக்கு நீங்க ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா, இப்படி இருக்கு அப்படின்னா, இப்படி ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா அது மூவ் ஆகாது, இப்படி கொடுத்தீங்கன்னா மூவ் ஆகும். அப்போ ஃபோர்ஸை நீங்க சொல்லும்போது வெறும் நம்பர் மட்டும் சொன்னா பத்தாது, அது எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது அப்படிங்கறதை சொல்லணும். இப்படி மேக்னிட்யூட், டைரக்ஷன் இது ரெண்டுமே தேவைப்படக்கூடிய பிசிக்கல் குவான்டிட்டியை நம்ம என்ன சொல்லுவோம்? வெக்டர் பிசிக்கல் குவான்டிட்டிஸ் சொல்லுவோம். இது ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி பாத்தீங்கன்னா, ஒரு சில பிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்கு யூனிட்டே தேவைப்படாது. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ரேஷியோவா இருப்பாங்க. எதோட ரேஷியோவா இருப்பாங்க அப்படின்னா, ரெண்டு சேம் பிசிக்கல் குவான்டிட்டியை டிஃபரண்ட் சிச்சுவேஷன்ல கம்பேர் பண்றது இந்த மாதிரி ரேஷியோல வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ரிலேட்டிவ் டென்சிட்டி அப்படிங்கிற ஒரு டேர்ம் யூஸ் பண்ணிப்போம். என்ன வார்த்தை? ரிலேட்டிவ் டென்சிட்டி. அல்லது இன்னொரு பேர் இருக்குது, ஸ்பெசிபிக் கிராவிட்டின்னு சொல்லுவாங்க. என்ன பேரு? ஸ்பெசிபிக் கிராவிட்டி. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இதுக்கு என்ன அர்த்தம்னா, டென்சிட்டி ஆஃப் எனி ஃப்ளூயிட, ஒரு ஃப்ளூயிட் இருக்குது அப்படின்னா, அல்லது ஒரு ஆப்ஜெக்டோட டென்சிட்டியை வாட்டரோட டென்சிட்டியோட கம்பேர் பண்றதுக்கு பேர் தான் இது என்ன? வாட்டரோட டென்சிட்டியோட கம்பேர் பண்றதுக்கு பேர் என்ன பேரு? ரிலேட்டிவ் டென்சிட்டி. அதாவது ரிலேட்டிவ் டென்சிட்டினா ஏதாச்சும் ஒரு பொருளோட டென்சிட்டியை வாட்டரோட டென்சிட்டியோட கம்பேர் பண்ணலாம். அப்போ இந்த பிசிக்கல் குவான்டிட்டி பாத்தீங்கன்னா டென்சிட்டியோட ரேஷியோவா இருக்குது. அப்போ மேலே டென்சிட்டி தான் இருக்கு, கீழே டென்சிட்டி தான் இருக்குது. அப்போ இதுக்கு என்ன வராது அப்படின்னா யூனிட் வராது. ஏன்னா ரெண்டு சைடும் டென்சிட்டி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்? யூனிட் வராது.